பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய காரியம் என்னென்னா, இயேசுபா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து சொன்ன ஒரு விஷயம், நான் மறுபடியும் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 2ஆம் முறை இயேசுப்பா அந்த பூமிக்கு வரும்போது ஒரு ராஜாவாக ஒரு நியாயாதிபதியாக வருவாங்க. அவங்க வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 20வது வசனம், பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சுறுகளுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், மனுஷர் உண்டாக்கி வச்சிருந்த வெள்ளி விக்கிரகம் பொன் விக்கிரகம் எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு கர்த்தரோட மகிமையை அவரோட மகிமை அவருடைய பிரதாபத்தை எல்லாம் தாங்க முடியாமல் கண்மலையின் வெடிப்புகளுக்கும் மறைவிடங்களுக்கும் போய் ஒளிவாங்கன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயேசுப்பாவை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.